Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பிரதமர் மோடி சந்திப்பு, இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை. பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக நேற்று சீனா சென்றார். தியான்ஜின் நகரில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் அவர் இன்று பேசுகிறார். முன்னதாக பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். அவர்கள் தலைமையில் இரு நாட்டு உயர்மட்ட குழுவினரின் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எல்லை பிரச்சினைகள், வர்த்தக உறவுகள் முதலான விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி சீன அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தை இரு நாட்டு உறவு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 ரஷ்யாவில் பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. அப்போது பிரதமர் மோடியுடன் சீன அதிபர் சந்தித்து பேசினார். அதற்கு பிறகு இன்று நடந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சீன அதிபர் சந்திப்பை அடுத்து ஷாங்காய் மாநாட்டுக்கு வந்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசவுள்ளார். திருப்பூரை மீட்க திட்டம் வேண்டும், பிரதமர் மோடிக்கு பழனிசாமி கடிதம். திருப்பூர் பின்னலாடை தொழிலை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். திருப்பூர் பின்னலாடை தொழில் தமிழகத்தின் மிக முக்கியமான பொருளாதார உயிர் நாடுகளில் ஒன்று. இதன் மூலம் 9 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை பெறுகின்றனர். இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதியில் திருப்பூர் கிட்டத்தட்ட 60% பங்களிக்கிறது. கணிசமான அந்நிய செலாவணியை உருவாக்கி தருகிறது. தற்பொழுது பருத்தி நூல் விலை உயர்வு, உற்பத்தி செலவு அதிகரிப்பு, சர்வதேச வர்த்தக சிக்கல்கள் காரணமாக இந்த துறை கடும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்தியாவில் இருந்து வரும் ஆடை ஏற்றுமதிக்கு அமெரிக்கா முதலில் 25% சுங்கவரி விதித்தது. பின்னர் 50% உயர்த்தியது. இந்த திடீர் வரியால் வாழ்வாதாரத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியை சமாளிக்க இழப்பீடு மற்றும் சலுகைகள் வழங்க வேண்டும். குறிப்பாக சுங்கவரி உயர்வால் ஏற்பட்ட போட்டித்திறன் இழப்பை சமநிலைப்படுத்த ஏற்றுமதியாளர்களுக்கு நிதி நிவாரணம் அல்லது ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். MSME நிறுவனங்களின் நிதிச் சுமையை குறைக்கும் வகையில் குறைந்தது 6 மாதம் கடன் தவணை ஒத்திவைக்கப்பட்டு நிலுவைக் கடன்களுக்கு வட்டி சலுகை வழங்க வேண்டும். அமெரிக்கா தவிர பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி சந்தையை விரிவுபடுத்தும் முயற்சிகளை மத்திய அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என பழனிசாமி தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இரவில் பெய்த மழைக்கு மிதக்கிறது வடசென்னை. சென்னையில் விடிய பெய்த கனமழையால் பல இடங்களில் மழை நீர் தேங்கியது. வடசென்னைக்குட்பட்ட புளியந்தோப்பு அங்காளம்மன் கோயில் தெரு, பெரம்பூர் AA ரோடு, பெரம்பூர் BB ரோடு, வியாசர்பாடி, ஸ்டீபன்சன் சாலை, கணேசபுரம் மேம்பாலம் அருகே உள்ள சில பகுதிகள் என பல இடங்களில் வெள்ளம் தேங்கி நின்றது. வியாசர்பாடி, ஷர்மா நகர், கொடுங்கையூரில் சில பகுதிகளும் வெள்ளக்காடானது. மாநகராட்சி பணியாளர்கள் அதனை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவொற்றியூர் மாணிக்க நகர் ரயில்வே சுரங்க பாதையில் 2 அடி அளவுக்கு வெள்ளம் தேங்கி நின்றது. அதனை கடக்க முடியாமல் மக்கள் தண்டவாளங்களில் ஏறி நடந்து சென்றனர். நேருக்கு நேர் மோதிய கார், லாரி, அதிகாலை பயணத்தால் விபரீதம். ராமநாதபுரம் செட்டியார் தெருவைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜன். வாடகை காரில் குடும்பத்துடன் குற்றாலம் கிளம்பினார்.
அதிகாலை 3 மணிக்கு பரமக்குடி அருகே நென்மேனியை கார் கடந்தது. அப்போது மதுரையிலிருந்து வந்த லாரி கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் காரும் லாரியும் உருக்குலைந்து போயின. கார் மீது மோதிய வேகத்தில் லாரியும் ரோட்டில் கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தில் கார் டிரைவர் காளீஸ்வரன், கோவிந்தராஜன் மனைவி ஜமுனா, மகள் ரூபினி ஆகியோர் ஸ்பாட்டிலேயே இறந்தனர். படுகாயங்களுடன் மதுரை அரசு ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லப்பட்ட கோவிந்தராஜன் அங்கு இறந்தார். அவரது மகன், லாரி டிரைவர் மற்றும் கிளீனர் படுகாயங்களுடன் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து பரமக்குடி தாலுகா போலீசார் விசாரிக்கின்றனர். நள்ளிரவு நேரம் அதிகாலையில் வாகன பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வாகனம் ஓட்டுபவர் தூக்க கலக்கத்தில் சற்று அசந்தாலும் விபத்தில் சிக்க வாய்ப்புள்ளது என எச்சரிக்கின்றனர் போலீசார். தூங்கும் நேரத்தில் தூய்மை பணி மதுரையில் அறிமுகமான திட்டம். மக்கள் தொந்தரவு அளிக்காமல் இரவு நேரங்களில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் திட்டத்தை மதுரை மாநகராட்சியின் 100 வார்டுகளில் அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைத்தார். பூங்கா நகரமாக இருக்கக்கூடிய மதுரையை தூய்மையான நகரமாக மாற்ற வேண்டும் என்று பொதுமக்களும் வணிகர்களுடைய பெருமக்கள், அதை போல பல்வேறு தொண்டு ஆர்வலர்கள் அனைவருடைய கோரிக்கையை இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சியினுடைய ஆணையரிடத்திலே மனுவாக தந்து அது உடனடியாக நடவடிக்கை வர வேண்டும் என்று சொல்லி அதில் இரவு நேரங்களிலே அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் இணைந்து இரவு நேரங்களிலே இந்த சுத்தப்படுத்தக்கூடிய பணியை இன்றைக்கு முதற்கட்டமாக துவக்கி வைத்திருக்கிறோம். இதில் மாமன்ற உறுப்பினர்கள், அதை போல நம்முடைய வணிக பெருமக்கள், பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியினுடைய ஆணையர்கள் அழைத்து அத்தனை பேருடைய முழு ஆதரவோடு, அதோடு பத்திரிகை துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்களும் என்ன விரும்பினீர்களோ அதுபோல மதுரையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த பணியை துவங்கி இருக்கிறார்கள். பணி துவக்கம்தான். இங்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஏறத்தாழ 2000க்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்தெந்த இடம் என்று ஏற்கனவே ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த ஒதுக்கக்கூடிய இடத்துல அந்த பணி நடைபெறும். எனவே இது தொடர்ந்து இரவு நேரங்களில் நடைபெறுவதற்கான இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் மாமன்றத்தில் இன்றைக்கு அது ஒரு தீர்மானமாக கூட இந்த போஸ்டர்களுடைய அந்த ஒட்டுவதனுடைய சிரமங்கள், அதனாலேயும் ஏன்னா குப்பைகள் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பும், அதுக்கடுத்து மாடு வளர்ப்பவர்களுக்கும் மாநகராட்சியிலிருந்து கொஞ்சம் அவரவர்கள் சொந்தமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த அடுத்த கட்ட நடவடிக்கையும், அதை போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து பொதுமக்களுடைய வசதிக்கு ஏற்ப பொதுமக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னதன் பெயரிலும் இன்றைக்கு அனைவருடைய ஒத்துழைப்போடு எந்த விதமான அரசியலுடைய இல்லாமல் அனைத்து மக்களுடைய அனைவரையும் இன்றைக்கு அழைத்து இந்த பணியை துவங்கியிருக்கிறோம். இது மக்களுக்கான ஆட்சியா, மக்களை வதைக்கும் ஆட்சியா? கரூர் மாவட்டம் புகழூரில் குடிநீர் வரவில்லை. அப்பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் புகழூர் நகராட்சி 15வது வார்டு திமுக கவுன்சிலர் சபினாவிடம் பொதுமக்களுடன் சேர்ந்து புகார் அளித்துள்ளார். அப்போது கவுன்சிலர் சபினாவின் கணவரும் திமுக மாவட்ட சிறுபான்மை அணியின் அமைப்பாளருமான நவாஸ்கான் அவர்களுடன் தகராறில் ஈடுபட்டு ரவியை தாக்கியதில் அவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக ரவியின் மனைவி சித்ரா போலீசில் புகார் அளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட ரவியை கரூர் பாஜகவினர் சந்தித்து நலம் விசாரித்தனர். தண்ணீர் தரவில்லை என புகார் கொடுத்தவர் மீது தாக்குதல் நடத்திய திமுக கவுன்சிலரின் கணவர் நவாஸ்கான் அராஜகம் செய்ததாக பாஜ மாநில தலைவர் நாகேந்திரன் கண்டித்துள்ளார். அடிப்படை தேவை குறித்து குரல் எழுப்பியவரின் வீட்டிற்கே அடியாட்களுடன் சென்று தாக்குதல் நடத்தும் அளவிற்கு திமுகவினருக்கு துணிச்சல் எங்கிருந்து வந்தது? இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த பிறகும் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் சம்பந்தப்பட்ட திமுகவினரை காப்பாற்ற துடிக்கும் ஏவல் துறை தமிழகத்தின் பெருத்த அவமானம். பொதுமக்களை அடிமைகளைப் போல நடத்தும் அறிவாலயத்தின் ஆணவத்தை ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. இது மக்களுக்கான ஆட்சியா, மக்களை வதைக்கும் ஆட்சியா? அத்துமீறிய திமுக நிர்வாகி நவாஸ்கான் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட ரவிக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினை நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 4 நாட்களில் மண்டியிட்ட பாகிஸ்தான். இதுவரை வெளிவராத சீக்ரெட் தகவல். இனியும் வாலாட்ட முடியாது.
ஏப்ரல் 22 காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு மே 7 இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தக்க பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் முகாம்களை குறிவைத்து தாக்கி அழித்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதை அடுத்து இந்திய மக்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. அதற்கும் இந்தியா பதிலடி கொடுத்தது. அப்போது வெறும் 50க்கும் குறைவான ஆயுதங்களை பயன்படுத்தி 4 நாட்களிலேயே பாகிஸ்தானை மண்டியிட வைத்தோம் என இந்திய விமானப்படை துணை தலைமை தளபதி ஏர் மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரி கூறினார். டெல்லியில் நடந்த பாதுகாப்புத்துறை மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் பயங்கரவாத உட்கட்டமைப்பை குறிவைத்து மே 7 இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையை தொடங்கியது. 50க்கும் குறைவான ஆயுதங்களை கொண்டு இந்திய விமானப்படை தனது தாக்குதல்களின் மூலம் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தியது. இது முன் எப்போதும் நடந்ததில்லை என்பது நமக்கு கிடைத்த ஒரு முக்கியமான பாடம். இந்தியாவின் தாக்குதலின் நோக்கம் பயங்கரவாத தளங்கள் மட்டுமே. பதற்றத்தை அதிகரிக்க நாங்கள் விரும்பவில்லை என்று பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதன்படி நமது தாக்குதல்கள் பயங்கரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்தன. நாங்கள் இராணுவ இலக்குகளை மட்டுமே தாக்கி பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை தவிர்த்தோம். ஆனால் அதற்கு அடுத்தடுத்த இரவுகளில் பாகிஸ்தான் அத்துமீறி பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் தாக்குதலை நடத்தியது. இதற்கு நாம் சரியான செய்தியை அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று முடிவெடுத்தோம். எனவே அனைத்து முனைகளிலும் அவர்களை தாக்கினோம். 1971 போரின் போது தாக்கப்படாத இலக்குகளை கூட இந்த நடவடிக்கையில் அழித்தோம். நாம் பயன்படுத்திய ஒவ்வொரு ஆயுதமும் துல்லியமாக இலக்கை தாக்கியது. இது நமது திறமைக்கு கிடைத்த சான்று. நீண்ட தூரத்திலிருந்து எதிரி இலக்குகளை தாக்குவது ஆபத்தானது. ஏனெனில் தவறுதலாக வேறு இடங்கள் சேதமடைய வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்திய விமானப்படை இந்த நடவடிக்கையை முழுமையான துல்லியத்துடன் நிறைவேற்றியது. நீண்ட தூர ஆயுதத்தை பயன்படுத்தும் போது கூட சேதங்கள் இல்லாமல் இலக்கை துல்லியமாக தாக்குவது என்பது ஒரு குழுவின் கூட்டு முயற்சியாகும். இதில் ஆயுதத்தை பயன்படுத்திய விமானிகள் மட்டுமல்லாமல் தரையிலிருந்து பணியாற்றியவர்களும் பெரும் பங்கு வகித்தனர் என நர்மதேஸ்வர் திவாரி கூறினார். கலாச்சார தலைநகரம் தஞ்சாவூர் கௌதமானந்த மகராஜ் புகழாரம். தஞ்சாவூர் சிவாஜி நகரில் செயல்படும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துக்கு வந்த அந்த அமைப்பின் அகில உலக தலைவர் சுவாமி கௌதமானந்த மகராஜுக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பகவான் ராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தரை வழிபட்ட பின் அவர் பேசியதாவது: பரதம், இசை, நாடகம் என பாரம்பரிய கலைகளின் பிறப்பிடமாக அவதார புருஷர்கள், மகான்கள், ஆன்மீக பெரியவர்கள், இசை மேதைகள், விஞ்ஞானிகள் என பலரும் தஞ்சை மண்ணில் பிறந்து பெருமை சேர்த்துள்ளனர். கலாச்சார தலைநகரமாக திகழும் தஞ்சாவூரில் ராமகிருஷ்ண மடம் துவங்கப்பட்டு சேவைகள் செய்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. சோழமண்டல சமூக மேம்பாட்டாளர்கள் ஒன்று கூடி மடத்தின் சேவைகளுக்கு துணை நிற்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கௌதமானந்த மகராஜ் கூறினார்.